ஒருமுறை கிருஷ்ணன் மண்ணை தின்றுவிட்டதாக அவனுடைய தோழர்கள் யசோதையிடம் தெரிவித்தனர். யசோதை, கிருஷ்ணா, நீ மண்ணை தின்றாயா என்று அதட்டிக் கேட்டாள். இல்லை அம்மா என்று அப்பாவிக் குழந்தை போல் கண்ணன் மறுத்துக் கூறினான். அப்படியானால் வாயை திறந்து காட்டு என்றாள் யசோதை. கிருஷ்ணன் தன் பவள வாயை திறந்து காட்டினான். குழந்தை கிருஷ்ணன் வாய்க்குள் மண் இருக்கிறதா என்று பார்த்த யசோதைக்கு அதிசயம் காத்திருந்தது. சின்னஞ்சிறிய அந்த வாய்க்குள் அண்ட சராசரங்களும் தெரிந்தன. அஷ்டதிக்கு பாலகர்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நவகிரகங்கள், தீவுகள், அஷ்ட நாகங்கள், தேவர்கள், மூவர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் உட்பட உலகிலுள்ள அனைத்தும் தெரிந்தன. இந்த அதிசயத்தைக் கண்டு மயங்கி நின்றாள் யசோதை. பின் தனது மாயையால் இந்த நிகழ்ச்சியை யசோதையின் நினைப்பிலிருந்து நீங்கிருமாறு செய்தான் கிருஷ்ணன். இதுபோன்று பால பருவத்தில் பல லீலைகளை கிருஷ்ணர் நிகழ்த்திக் காட்டினார்.